அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு நோன்பு நோற்பதற்காக வேண்டி உடல் ஆஃபியத்தை கொடுத்து இன்னும் பல அமல்களை செய்வதற்கு உண்டான மன அமைதியை கொடுத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அதே போன்ற மீதம் உண்டான நோன்புகளை நோற்பதற்கு உண்டான உடல் ஆஃபியத்தையும் மன அமைதியையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவிஹிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருக்கின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ் ذلك ஹுவல் ஃபௌஸுல் அஸீம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி, முஃமின்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய நேசர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய நேசர்கள் யார் என்று சொன்னால், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் எதன் மீதும் பயப்பட மாட்டார்கள், வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், அல்லதீன, அவர்கள் எத்தேவர்கள் என்று சொன்னால், ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வகானு யத்தகூன், இன்னும் இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அவர்களுக்கு சுப செய்தி உண்டு. அது மட்டுமல்லாமல் அடுத்து அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய இந்த வாக்குறுதிக்கு எந்த விதமான மாறும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, ذلك هو الفوز العظيم, ذلك هو, அதுதான் ஃபௌஸுல் அஸீம், மிகப்பெரிய வெற்றி என்பதாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய நேசர், இறை நேசர்கள், இறை காதலர்கள் என்றால் யார் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதற்காக வேண்டி ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கூட்டத்தாருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கூட்டத்தார்களுக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டத்தார்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கு அனுப்பினான். அப்படி அந்த நபிமார்களுக்கும் தலைவரான இறுதி தூதரான நம் உயிரிலும் மேலான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நம்முடைய நம்முடைய உம்மத்தில் உள்ள மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த பூமி இருளடைந்து இருந்த இந்த பூமி வெளிச்சம் பெற்றது. அது மட்டுமல்லாமல் மனிதர்கள், மடமைத்தனத்தில் இருந்த மனிதர்கள் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்பு தெளிவு பெற்றார்கள். அதே போன்று ஏற்றத்தாழ்வு, ஜாதி மதம் என்று பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறி காட்டினார்கள், நமக்கு மத்தியிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்று சொன்னார்கள். சொல்லி ஒரு ஹதீஸை கூறி காட்டியிருக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், கருப்பர்கள் வெள்ளையர்களை விட உயர்ந்தவர்கள் கிடையாது, வெள்ளையர்கள் கருப்பர்களை விட உயர்ந்தவர்கள் கிடையாது, அரபிகள் அரபி அல்லாதவர்களை விட உயர்ந்தவர்கள் கிடையாது, அரபி அல்லாதவர்கள் அரபியர்களை விட உயர்ந்தவர்கள் கிடையாது என்று சொல்லி ஒரு வார்த்தையை கூறி காட்டினார்கள். அஸ்னானில் மஸ்த் என்பதாக கூறி காட்டினார்கள். என்னவென்று சொன்னால், சீப்பினுடைய முனையை போன்றுதான் நாமெல்லாம், ஒரே போலதான் நாமெல்லாம், ஒரே மனித குலம்தான், நமக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது என்று கூறி அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களை புனிதர்களாக மாற்றினார்கள். அந்த மனிதர்களை புனிதர்களாக மாற்றியதை பாதுகாப்பதற்காக வேண்டி அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலாவினுடைய நேசர்கள், வலிமார்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலாவினுடைய நேசர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்தான், இந்த உலகத்திற்கு அனுப்பினான். அவர்கள் எத்தேவர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எதை கூறினானோ, அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் அப்படியே நடக்கக்கூடியவர்கள், அனுதினமும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் வலிமார்கள், இறைநேச செல்வர்கள். அந்த இறைநேச செல்வர்கள் எத்தகையவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே கூறி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து யா ரசூலல்லாஹ் வலிமார்கள் என்றால் யார், இறை நேச செல்வர்கள் என்றால் யார் என்று எங்களுக்கு கூறுங்களேன் என்று ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வலிமார்கள் என்று சொன்னால் யார் என்று தெரியுமா? அவர்கள்தான் அவர்களை பார்த்தால், யாரை பார்த்தால் அல்லாஹ்வினுடைய ஞாபகம், அல்லாஹ்வினுடைய நினைப்பு வருமோ அவர்கள்தான் இறைநேச செல்வர்கள், அவர்கள்தான் வலிமார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுதும் கூட இப்படி கூறி காட்டியிருக்கின்றான், இன்ன அவுலியாஹு இல்லல் முத்தகூன், நிச்சயமாக என்னுடைய இறைநேசர்கள் யார் என்று தெரியுமா? இல்லல் முத்தகூன், அவர்கள்தான் இறையச்சம் உடையவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வலிமார்களுடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று வலிமார்களுடைய அந்தஸ்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே கூறி காட்டும் பொழுது இப்படி கூறி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான், எவன் என் நேசரை பார்த்து பகைத்துக் கொள்கின்றானோ அவரோடு நான் போர் தொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருக்கின்றான். என் நேசர் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அடுத்து கூறுகின்றான், என் நேசர் என்றால் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு அடுத்து கூறி காட்டுகின்றான், என் நேசர் நான் எதை கடமையாக்கினேனோ அதை அல்லாமல் நஃபிலான வணக்கங்களை வணங்குவாரே அவர்தான் என்னுடைய நேசர் என்று சொன்னான். அவர் கடைசியிலே என்னை நேசித்துக் கொண்டே இருப்பார், இறுதியில் அவரை நான் நேசிப்பேன். எந்த அளவிற்கு தெரியுமா அவரை நேசிப்பேன்? அவர் பார்க்கும் பார்வையாக, அவர் கேட்கும் செவியாக, அவர் குடிக்கும் கையாக, அவர் நடக்கும் நடையாக நான் அவர்களை நேசிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டினான் என்று சொன்னால் வலிமார்களுடைய அந்தஸ்து அந்த அளவிற்கு உயர்ந்து இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதை சொல்லி நிறுத்தவில்லை. அடுத்து அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், அவர்களுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதை நான் அவர்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பேன் என்றும் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான் என்று சொன்னால் வலிமார்களுடைய அந்தஸ்து அந்த அளவிற்கு உயர்ந்து இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கூறி காட்டியிருக்கின்றார்கள், அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர்கள் இப்படியும் இருப்பார்களாம். அவர்கள் நபிமார்களும் கிடையாது, அவர்கள் ஜாஹிதுகளும் கிடையாது. ஆனால் நபிமார்களும் ஜாஹிதுகள் என்று சொன்னால் தியாகிகள், போர் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த மனிதரை பார்த்தால் பொறாமைப்படுவார்களாம். நபிமார்களும் ஜாஹிதுகளும் ஒரு மனிதரை பார்த்தால் பொறாமைப்படுவார்களாம். அவர்கள் யார் என்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள்தான் இறைநேச செல்வர்கள். இறைநேச செல்வர்களை பார்த்து நபிமார்களும் சரி ஜாஹிதுகளும் சரி பொறாமைப்படுவார்கள். அந்த அளவிற்கு அந்தஸ்தில் உள்ளவர்கள் தான் வலிமார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். இன்னொரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டும் பொழுது இப்படி கூறி காட்டினார்கள், என்னுடைய உம்மத்துகளில் 40 மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இதயத்தை போன்று ஒரு உள்ளம் அந்த 40 மனிதர்களிடத்திலே இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இதயத்தை போன்ற உள்ளங்கள் அந்த 40 மனிதர்களிடத்தில் இருக்கின்றது. அந்த 40 மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மழையை பொழிகின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு உதவி புரிகின்றான். அது யார் என்று தெரியுமா என்று சொல்கிறார்கள். அதுதான் வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், இறை காதலர்கள், அனுதினமும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களை வைத்துதான் இந்த உலகத்திலே மழை பொழிகின்றது. இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி புரிகின்றான் என்பதாக கூறி காட்டினார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வலிமார்களுடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம்? வலிமார்களை திட்டக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள், வலிமார்களை ஏளனமாக பார்க்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே போன்று நாமும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமும் ஒரு வழியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தில் மாணவர்களுக்கு தந்தல் முடிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.